அவர் நிறைய செஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு, நிறைய செய்யறாரு, சொல்றதை விட அதிகமா செய்யறாரு. அவர் நான் யாருமே வீட்டுல உள்ளவங்க கூட எங்க வீட்டுல இருக்கவங்க உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் சும்மா கேட்டு போங்க. அவர் உள்ள அன்போட மேலே ஏறி மேடையில் நின்று இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் என்னென்ன தேவைன்னு கேட்கறது ரொம்ப ஒரு விஷயம். அப்படிப்பட்ட மனுஷனை பார்க்க முடியாது. கடவுளா நினைக்கிறேன் நான். எனக்கு தேவைகள் நிறைய செஞ்சிருக்காரு, இன்னும் செய்வார், செஞ்சுக்கிட்டு இருக்காரு, சொல்றத செய்யறாரு, அதிகமா செய்யறாரு, எந்த குறையும் வைக்கல. அவர் நலத்திட்டம் என்னென்ன சொன்னாரோ அது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பஸ் இலவச பஸ் 1000 ரூபாய். இப்ப பொங்கலுக்கு ஏழை மக்களுக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முதலமைச்சர் ஐயா தான் காரணம். நாட்டுக்கு தமிழ்நாடு இன்னொருத்தன் கைக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறது இந்த முதலமைச்சர் தான், வேற யாரும் கிடையாது. அந்த ஒன்று இந்த நாடு வேற எவன் கையிலையும் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற மனசுல அது ஒண்ணுதான் என்னுடைய கனவு. கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறதெல்லாம் அவர் இருக்கணும், அப்பதான் இந்த நாடு நாடா இருக்கும். அந்த எண்ணம் என் மனசுல அதிகமா இருக்கு.